ஆலம் ஆஹிர், யோமுல் ஆஹிர், மறுமைன்னு ஒரு உலகம் இருக்குது. 5 உலகத்தை நம்ம கடக்கணும். இப்போ நடுவில் நின்றுட்டுருக்கிறோம், மத்தியில் நின்றுட்டுருக்கிறோம். 2 உலகத்தை முடிச்சிட்டோம், 2 உலகத்தை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது. மத்தியில் இருக்கிறோம். ஒரு உலகத்தை விட ஒரு உலகம் பெருசு, ஒரு உலகத்தை விட ஒரு உலகம் பெருசு பெருமக்களே. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல 5 உலகத்தை நாம் கடக்க இருக்கிறோம். எனவே இந்த 5 உலகத்திற்குள்ள ஆலமே பர்சக் என்று சொல்லுகிற அந்த உலகத்தில் நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொல்லி ஆகணும். எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம கபூரில் பார்க்க போகிறோம். ஆனால் ஹயாத்திலேயே பார்க்குற நசீப் கிடைக்கணும் பெருமக்களே. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சத்தியமான வார்த்தை, ஒரு சஹாபியினுடைய வார்த்தை. என் வாழ்நாளில் நான் 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். வாழ்நாளினுடைய கடைசியில் சொல்கிறாங்க, 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதற்கு பின்னால் ஒரு நாள் கூட ரசூலுல்லாஹுவை கனவுல பார்க்காம நான் முழிச்சது இல்லைங்கிறார். எவ்வளோ பெரிய மஹப்பத் இருந்தா, எவ்வளோ பெரிய நேசம் இருந்தா, ஒரு நாள் கூட நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்காம எனக்கு அந்த ராத்திரி கழிஞ்சது இல்லைங்கிறாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க சஹாபிகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நெருக்கமான. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம், நான் தூக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்தேன். ஒரு ஃபஜ்ர் தொலை வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவுக்கு பின்னால் நின்று நான் தொழுகிறேன். உணர்வுபூர்வமான கனவு அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதுனாங்க உட்பட எனக்கு தெரியுது. நான் அந்த கிராத் இன்பமாக பின்னால் உட்கார்ந்து ரசித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்தாங்க. ஃபஜ்ரை முடிச்சுட்டு ஒரு பேரித்தம்பளம் கூடையை தூக்குனாங்க. எப்போவுமே ஹயாத்தில் அந்த பழக்கம் உண்டு. ஃபஜ்ருக்கு பின்னால் திடீர்னு பேரிச்சம்பழம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளம்புவாங்க எல்லாத்துக்கும். அன்றைக்கு நாங்கள் கனவுல பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுவை முடிச்சுட்டு பேரிச்சம்பழம் கூடையோடு ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு பேரிச்சம்பழமாக விளம்புறாங்க. நான் கையை நீட்டினேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை தந்தாங்க. சாப்பிட்டேன் கனவுல, எனக்கு கனவுன்னு தெரியாது, நினைவாக உணர்கிறேன். அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு, அல்லாஹு அக்பர். அதனுடைய இன்பத்தை நான் தொண்டை குழியில் அனுபவித்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு முழிப்பு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்க கூடாதான்னு நினச்சேன், முழிச்சிட்டேன். எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்த மனசில் ரொம்ப கஷ்டம். நபியினுடைய பிரிவை ஏக்கத்தை என்னால் தாங்க முடியலை. நான் ரொம்ப கவலையோடு பள்ளிவாசலுக்கு போனேன். உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி. உமர் ரலியல்லாஹு ஃபஜ்ர் தொலை வைக்கிறாங்க. ஃபஜ்ர் தொலை வச்சு முடிச்சிட்ட ஆச்சரியம், அவங்களும் ஒரு பேரிச்சம்பழம் கூடையோடு நிற்கிறாங்க. பேரிச்சம்பழம் கூடையோடு நிற்கிறாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்த அதே பேரிச்சம்பழம் கூட. நான் பார்த்த கனவை யார்கிட்டையும் சொல்லலை. மனசில் நான் கனவுல கூட நினச்சேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிச்சம்பழம் தந்தாங்க, சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று தரமாட்டாங்களான்னு நான் கையை நீட்டின கனவுல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரலை. அதுக்குள்ளே நான் முழிச்சிட்டேன். இப்போ நான் நினைக்கிறேன், கனவுல தான் வாங்க முடியலை, நினைவுலையாவது இன்னொரு பேரிச்சம்பழம் வாங்கிடணும்னு முடிவு பண்ணி சாப்பிட்ட பொழுது கனவுல சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு. நான் 2வது ஒரு தடவை இப்படி கையை நீட்டினேன், இன்னொரு பேரிச்சம்பழம் நினைவுலையாவது தருவாங்கன்னு. பக்கத்தில் வந்த உமர் ரலியல்லாஹு கூடையை வச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க, கனவுல வந்த உயிரிலும் மேலான கண்மணி 2வது தந்திருந்தா நான் உனக்கு தந்திருப்பேன்னு சொன்னாங்க. என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சஹாபிகள். ரசூலோடு என்ன வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. வஃபாத்துக்கு பின்னாலேயும் கூட இப்படி ஒரு பின்னி பிணைந்த ஒரு உறவோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் எல்லாம் மௌத்திற்கு முன்னாலேயாவது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும் பெருமக்களே. மன்சல்லா, அதுக்கு ஒரே வார்த்தை தான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 1000 தடவைக்கு மேலே ஸலவாத் ஓதுற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க, மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன காட்டாமல் வர்ணிக்க மாட்டாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. சொர்க்கத்தை விட பெரிய சொர்க்கம் பெருமக்களே, சொர்க்கத்தை விட பெரிய சொர்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சந்திப்பு. ஒரு கவிஞர் சொல்லுவார், மக்காவிலாவது சொர்க்கத்தினுடைய பொருள் உண்டு, ஆனால் மதீனாவில் சொர்க்கமே இருக்கிறது. அந்த சொர்க்கத்திற்கே சொர்க்கமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவார் அந்த கவிஞர். ரசூலை பார்க்கறத விட வாழ்க்கையில் அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு அப்படிப்பட்டது பெருமக்களே. அழகு 2 வகையான அரபுல வார்த்தை சொல்லுவாங்க. அரபில் அழகுக்கு அஹ்சன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அம்லஹ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு இருக்குதே, அது அஹ்சன், அது அழகு, அது நிரப்பமான அழகு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு மலீஹ். அது மலீஹ்னா என்ன தெரியுமா? பார்க்க பார்க்க அழகு கூடிக்கிட்டே இருக்குமா.
ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு இன்னும் அதிகமாக இருக்குமா. அப்படி ஒரு அழகாம் அது. ஏன் சஹாபிகள் இப்படி கட்டுண்டு போய் கிடந்தாங்கங்கிறத ஹதீஸில் பார்த்தா நமக்கு அப்படி தான் தெரியுது. ரசூலுல்லாஹ் மேலே ஏன் இப்படி பித்து பிடிச்சி இருந்தாங்க, இவ்வளோ பெரிய அழகை கொண்டு போய் அல்லாஹு தாலா கொடுத்துட்டான்னு சொன்ன அந்த சஹாபிகளுக்கு எப்படி கொண்டாடி தீர்த்திருப்பாங்க, கண் நிறைய பார்த்துருப்பாங்க, கல்பு நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம கனவுலையாவது அந்த நசீபை பெறணும் பெருமக்களே, நினைவிலையும் பெற வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானாக. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது 1000 தடவைக்கு மேலே ஸலவாத். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பான். ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மேலே 500 1000 1000க்கு மேலேன்னு சொல்கிறீங்க, அப்படியானா நீங்கள் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு தான் உங்களுக்கு ஸலவாத் ஓதணும்னு கேட்டாங்க காபிர் ரலியல்லாஹு. என்ன ஒரு நாளைக்கு 3ல் ஒரு பகுதி நான் ஸலவாத்துக்குன்னு ஒதுக்கட்டுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஹுவ கைர் ஃபைன் ஜித்த ஃபஹுவ அஃதல், நல்லது தான், இன்னும் அதிகமாக்கிக்கிட்டால் நல்லது தானே அப்படின்னாங்க. அடுத்து அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு பாதி நேரம் நான் ஸலவாத்துக்காக ஒதுக்கட்டுமான்னு கேட்டாங்க. பாதி நேரத்தை ஸலவாத்துக்கு ஒதுக்கட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் சொன்னாங்க, ஃபஹுவ கைர் ஃபைன் ஜித்த ஃபஹுவ அஃதல், நல்லது தான், ஆனால் இன்னும் அதிகமாக்கிக்கிட்டால் உங்களுக்கு தானே நல்லது அப்படின்னாங்க. அந்த சஹாபி திரும்ப கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 3ல் 2 பகுதியை 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் நான் ஸலவாத்துக்காக ஒதுக்கட்டுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் சொன்னாங்க, ஹைர் தான் ஃபைன் ஜித்த ஃபஹுவ அஃதல், இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டால் நல்லது தான். அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா ஸலவாத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்கிறது நீங்கள் பிரியப்படலன்னு மாத்திரம் தெரியுது, ஒரு நாளைக்கு முழுசு நான் ஸலவாத்துக்காக ஆக்கிறேன், எனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதுதான் ஸலவாத்து ஒதுக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? 24 மணி நேரமும் ஸலவாத்தாக ஆக்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸலவாத் என்ன செஞ்சுக்கிறேன், ஓதிக்கிறேன்னு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, அப்படி ஒரு பழக்கம் நீங்கள் ஏற்படுத்துவீர்களேயானால் இதன் தக்ஃபி ஹம்மக்க ஒ தக்ஃபிரு தம்பக்க, உன் பாவத்தை பூரா அது மன்னிச்சிரும், உன் கவலையை பூரா அது போக்கிரும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத்துங்கிறது பெரிய பாக்கியமானது. இந்த மஜ்லிஸில் ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு நான் துவக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்லியிருக்கிற இந்த ஹதீஸுகளை எல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த சபையிலிருந்து நாம் பிரிந்து செல்லும் பொழுது இந்த நீயத்துடன் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளைக்கான ஸலவாத்தை நான் இவ்வளவு நிர்ணயிக்கிறேன் என்று குறைஞ்சபட்சம் இன்ஷா அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டு இந்த சபையை கபூலாக்கிட்டு போவாங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஸலவாத்துக்கான நம்ம கவுண்டிங்கை ஒதுக்குங்க, தப்பில்லை. 500 1000 அது நாளுக்கு நாள் அல்லாஹு தாலா அந்த அந்த மஹப்பத்தில் அல்லாஹ் அதிகமாக்க வச்சிருவான், நேரத்தை அல்லாஹ் பரக்கத்தாக்கி தந்துடுவான். எனவே இந்த நீயத்தை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்துங்க. கைர் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு 2வது இந்த மஜ்லிஸில் தரப்பட்டிருக்கிற தலைப்பு, பொறாமை உனக்கு வேண்டாமே, அது உன்னை பெரிய அளவில் அழித்துவிடும் என்ற ஒரு தலைப்பு, எனக்கு ஒரு கனமான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தரப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் அசருக்குள் நான் முடித்தாக வேண்டிய அந்த செய்திகளை, இன்றைக்கி சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தலாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு சர்வதேச அளவிலிருந்து, குடும்பத்திலிருந்து, சகோதரர்களிலிருந்து, தனி வாழ்க்கையிலிருந்து அத்தனை பேர்களையும் இன்றைக்கு பெரிய அளவில் புரட்டி போட்டு கொண்டிருக்கிற மிக மோசமான மனநோய் தான் ஹசத் என்ற நோய். அரபியில் ஹசதுன்னு சொல்லுவோம், பொறாமை. இது எங்கே பிறந்துச்சு? நான் காலை பயானிலிருந்து அதை தொடராக நான் இங்கே ஒரு செய்தியை எடுக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற வார்த்தை, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்கள் பூமிக்கு வந்தவுடனே காபிலும் ஹாபிலும் 2 பேரும் குர்பானி கொடுத்தார்கள். அல்லாஹ்ட்ட 2 பேரில் யார் மக்பூலியத்தான ஆள் அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்காக இங்கே 2 பேரும் குர்பானி கொடுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, ஒலம் யுத்தகப்பல் மினல் ஆகர் ஃபத்துகுப்பில மின் அஹதிஹிமா ஒலம் யுத்தகப்பல் மினல் ஆகர். ஒருவரை அல்லாஹ் கபூல் செய்தான், இன்னொருவரை அல்லாஹ் கபூல் செய்யவில்லை. நான் காலையில் கபூலியத்தை பற்றி நான் பேசினேன் பாருங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் யாரை கபூல் செய்யணும், அல்லாஹ்வுக்கு தெரியும் யாரை கபூல் செய்யணும். நானும் நீங்களும் ஈமானுக்காக வரம் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். என்னங்க செஞ்சோம்? என்ன செஞ்சோம்? ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்ததுனால முஸ்லீமாக இருக்கிறோம், அப்படித்தானே? ஒரு முஸ்லீம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்ததுனால நம்ம ஈமானோடு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய பெத்தவங்க வீடு தரலை, சொத்து தரலை, எதுவுமே தரலன்னு வைங்க, ஈமான தந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு பிறந்ததுனால தானே நான் இன்னைக்கு மூமினா இருக்கிறேன், முஸ்லீமா இருக்கிறேன். நான் யாரோ ஒரு குடும்பத்தில், நவுதுபில்லா, ஒரு காஃபிருடைய குடும்பத்தில் பிறந்திருந்தா அந்த ஈமான தேடி அல்லாஹ் என்ன கபூல் செஞ்சு தான் அல்லாஹ் அந்த குடும்பத்தில் அல்லாஹ் பிறக்க வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கபூலியத்து தானே அது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 துவா கேட்டாங்க. யா அல்லாஹ் எனக்கு உமரை கொடு, இல்லைன்னா அபூ ஜஹலை கொடுன்னு கேட்டாங்க. அப்படி தானே? உமர் வேணும் இஸ்லாத்துக்கு, இல்லைன்னா அபூ ஜஹல். ஆனால் அபூ ஜஹலை விட எந்த வகையிலும் உமர் பெரிய ஆள் கிடையாது. அபூ ஜஹல் தான் பெரிய ஆள். அவன் தான் பெரிய அறிவாளி, பெரிய அறிவாளிங்க. அபூ ஜஹல்னா மடைத்தனத்தின் தந்தைன்னு அர்த்தம். அவன் பேர் அபுல் ஹிகம், அறிவின் தந்தைன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய ஆள் அவன். எல்லா வகையிலும் தகுதியானவங்க யாருன்னா அவன் தான். ஆனால் 2 பேரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. யா அல்லாஹ் எனக்கு இவனை தந்தாலும் சரிதான், உமரை தந்தாலும் சரிதான், எனக்கு 2 பேரும் யாரையா ஒருத்தரை கொடு, ஆப்ஷன் வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஒரு வார்த்தை வருத்தப்பட்டாங்களாம், 2 பேரையும் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல கேட்குறாங்க, நபி கேட்டால் அல்லாஹ் கொடுக்காம இருப்பானா? நபி கேட்டால் கொடுக்காம இருப்பானா? பத்ர் போர்க்களத்தில் 1000 மலக்குமார்களை நான் இறக்க போகிறேன்னு அல்லாஹ் சொன்னான். இன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின், இன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின், 1000 மலக்கை நான் இறக்க போகிறேன்னு அல்லாஹ் அறிவிச்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு சொல்லும்போது, அல்லாஹ் மலக்கை இறக்க போகிறான், உங்களுக்கு 3000 மலக்குமார்கள் வந்தாலும் உங்களுக்கு போதும் தானே அப்படின்னு கேட்டாங்களாம். நபியே நீங்கள் 3000 சொல்லிட்டீங்க, அதனால நான் 3000 இறக்குறேன். பலா இன் தஸ்பிரு ஒத்தத்தகு ஒயத்தூக்கும் இன் ஃபௌரிஹிம், நீங்கள் சபுரோடு தக்வாவோடு இருந்தால் அல்லாஹ் 5000 மலக்குமார்களை கொண்டு கூட உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்ன, நபியை நான் 5000 இறக்கிறேன்ட்டான் அல்லாஹ் தஆலா. நபி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாவுல இருந்து வந்த வார்த்தை அல்லாஹ் கபூலாக்கிட்டே இருக்கிறான். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நபியே நீங்கள் திருப்திப்படுவீங்கன்னு நான் தந்துக்கிட்டே இருப்பேங்கிறான் அல்லாஹ். அதான அர்த்தம், நீங்கள் திருப்திப்படுவீங்கன்னா நான் தந்துக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே அல்லாஹுவை திருப்திப்படுத்துறதுக்கு தான் காரியங்களை செய்யணும். ஆனால் அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ் எல்லாம் செய்வான். நபி பலனுவல் என்னக்கு கிபிலத்தன் தரலா, ரசூல் அல்லாஹ் எனக்கு பைத்துல் முகத்தஸும் கிபிலா தான், காபாவும் கிபிலா தான். ஆனால் நீங்கள் காபாவை திருப்திப்படுறதுனால நான் காபாவை கிபிலாவாக மாற்றி தந்துறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா. நபியினுடைய திருப்திக்காகத்தான் காபா, நபிக்காகத்தான் காபா, நபி விரும்பினார்கள் என்பதற்காக காபா கிபிலா. அதனால தான் சஹாபாக்கள் ஹஜ்ஜில் வச்சு சஹாபிகள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது துல்ஹஜ்ஜி என்ன மாதம் கேட்டாங்க, இது என்ன நாள், இது எந்த ஊர், எந்த ஊருன்னு கேட்குறாங்க. ஹஜ்ஜில் அரஃபாவில் வச்சு மக்கான்னு சொல்ல தெரியாதா? அரஃபாவுடைய நாளும் சொல்ல தெரியாதா? சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு தெரியாது யார ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், இது துல்ஹஜ்ஜி மாதம் தானே அப்படின்னு கேட்டாங்க. யார ரசூலல்லாஹ் நீங்கள் சொன்னால் துல்ஹஜ்ஜி மாதம் அப்படின்னாங்க. இது மக்கா தானே, நீங்கள் சொன்னால் மக்கா யார ரசூலல்லாஹ், நீங்கள் மதீனான்னு சொல்லுங்க, நாங்கள் மதீனா மாத்துறோம். எங்களுக்கு மக்காவும் மதீனாவும் அல்ல பிரச்சனை, துல்ஹஜ்ஜி முஹர்ரம் அல்ல பிரச்சனை, அரஃபாவா யௌமுன் நஹரா அல்ல பிரச்சனை, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் எங்களுக்கு ஷரியத். அல்லாஹுவே நபி திருப்திக்காக சட்டங்களை மாற்றுகிற பொழுது எங்களுக்கு என்ன யார ரசூலல்லாஹ், நீங்க திருப்தி எதுபட்டாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்படி ஒரு சமுதாய உலகத்தில் எந்த தலைவருக்கும் கிடைக்கல பெருமக்களே, எந்த சமுதாயத்திற்கும் இப்படி ஒரு தலைவரும் கிடைக்கவில்லை. நாம் எல்லாம் பெரிய பாக்கியவான்கள், அல்லாஹ் நமக்கு தந்த பெரிய நசீபத். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். யாரை கபூலாக்கணும்? உமரை எல்லாம் அல்லாஹ் எடுத்தான், உமரை தானே அல்லாஹ் எடுத்தான். அபூ ஜஹல் எல்லா வகைக்கும் தகுதியான ஆள், ஆனால் அபூ ஜஹலை தூர தள்ளிட்டு உமரை எடுத்துக்கிட்டான். அந்த உமர் சொல்கிறாரு, நீ ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு என் தந்தை என்னை துரத்தி அடித்து வெளியே அனுப்புனார். ஆனால் அந்த உமரைத்தான் 22 லட்சம் சதுர மைல் ஆட்சி செய்கிற அளவுக்கு எங்கள் தலைவர் எங்களை உருவாக்கி தந்துட்டாருங்கிறாங்க. அல்லாஹ் ஒரு தந்தையினுடைய கணிப்பில் ஒட்டகம் மேய்க்க லாய்க்கு இல்லை, ஒட்டகம் மேய்ச்சிட்டே இருக்கும்போது தூங்கிடுவேன், இந்த இடத்துல வச்சு தான் என் தந்தை என்னை அடித்து துரத்தி அனுப்புனார். உமர் ரலியல்லாஹு ஒரு இடத்த காட்டி சொன்னாங்க, இந்த உமரைத்தான் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. உலகம் உள்ள அளவுக்கும் அவர்களுடைய வரலாறு பேசப்படுகிற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டார். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு. பெரிய சீதை பெருமக்கள், அல்லாஹ் கபூலாக்கணும். 2 பேரில் அவர் இஸ்லாம் ஆகணும்லாம் வரல, சும்மா ஒரு மிரட்டி பார்க்கறதுக்காக நீ வந்து கதவை தட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருக்கிறாங்க. அர்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் இஸ்லாம் பயந்து ஒரு 10-15 பேர் தான் இருக்கிறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்கள் போகாதீங்க, உமர் தான் வந்திருக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹம்ஸா ரலியல்லாஹு முன்னால் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹம்ஸா
தள்ளுங்க, உமரை நான் பார்த்துக்கிறேன், நேருக்கு நேர் உமரை நான் அட்டன் பண்ணுறேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவை திறந்தாரு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பிடி ஒன்று பிடிச்சாங்க ஷோல்டரை. என்ன உமர், இன்னுமா களிமா சொல்ல மாட்டீங்கன்னாங்க. அவ்வளோதான். அப்படியே அவருடைய அந்த விறப்பு எல்லாமே அப்படியே குறைஞ்சி போய் உடனே களிமா சொல்லிட்டார். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உமர் பெரிய வீரர் தான், மல்யுத்த வீரர் தான் அரபகத்தில். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு பிடிக்கிற வரைக்கும் தான் அந்த ஷோல்டரை பிடிச்ச வலி எனக்கு மௌத் வரைக்கும் இருந்துச்சுங்கிறாங்க. அப்போ தான் நான் விளங்கின வீரம்ங்கிறது யார்கிட்ட இருக்குங்கிறத நான் அப்போ தான் விளங்கினேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய வீரருங்கிற நான் அப்போ தான் விளங்கினேன். அந்த ஒரு பிடிக்கு உமர் தாங்கலையே. மக்கா வெற்றி பெற்று காபத்துல்லாவுக்குள்ளே உள்ள நுழையும் போது 360 சிலைகள் ஆங்காங்கே இருந்துச்சு. ஒரு குச்சி அடித்து அப்படி தட்டி விட்டுட்டே வந்தாங்க. ஒரு உயரமான இடத்துல ஒரு இது இருந்துச்சு. அதை தட்டி விடுறதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எட்டலை. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, நான் குனிகிறேன், நீங்கள் என் முதுகுக்கு மேலே ஏறி அதை கொஞ்சம் தட்டி விடுங்கன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் முதுகுக்கு மேலே நான் கால் வச்சு ஏறுறதா? என் உயிரே போனாலும் அது நடக்காது யா ரசூலல்லாஹ். இல்லை சொன்னால் கேளுங்க, நீ நான்லாம் சொல்கிறேன் ஏறுங்கன்னாங்க. முடியவே முடியாதுன்ட்டாங்க. அல் அதபு ஃபௌகல் அம்ரு அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று உண்டு. உத்தரவுக்கு கட்டுப்படுவதா இல்லை ஒழுக்கத்தை பாதுகாப்பதா அப்படின்னு சொன்னால், உத்தரவை விட ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது தான் ஆன்மீகத்தில் முதல் உரிமை கொடுக்கப்பட வேண்டும். தஸவுஃபில் பெரியவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க, இது செய்யுங்கங்கிறாங்க, ஆர்டர் போடுறாங்க. ஆனால் அது செய்கிறது அவங்களுக்கு அது அவமரியாதையாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அந்த கண்ணியத்தை பேண்டுறதுக்கு தான் முதல்ல பார்க்கணும். அந்த கண்ணியத்தை பேண்டுறது தான் நிச்சயம். அவர் கேட்கவே இல்லை ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு. சரி, அலி ரலியல்லாஹுக்கு புரிய வைக்கிறதுக்கான சொன்னாங்க, அப்படி நீங்கள் என்னங்க செய்யணும், நான் குனிகிறேன் நீங்கள் ஏறுங்கன்னு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. சரி குனிங்க அப்படின்னு அவங்களுக்கு விவரம் என்ன. அலி ரலியல்லாஹு குனிஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலினுடைய பெரு விரலை தான் எடுத்து முதுகில் வச்சாங்களாம். அப்படியே முகம் குப்பர் அப்படியே தரையில் விழுந்துட்டாங்க அலி ரலியல்லாஹு. நான் பூமிக்கு அடியில் வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நுபுவத்து விலாயத்தை தாங்கும், விலாயத்து நுபுவத்தை தாங்காது அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாயத்து நுபுவத்தை தாங்காது. நான் குனின்னு சொன்ன, நான் விவரம் தெரிஞ்சு தானே சொல்கிறேன், நீங்கள் கட்டுப்பட்டுருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. கடைசி வரைக்கும் இது பண்ணலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு மாதிரி தட்டி விட்டாங்கன்னு வைங்க. ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தந்தான். காபில் ஹாபில் 2 பேர்களும் மக்பூலியத்தில் போட்டி போடுகிற பொழுது அல்லாஹ் ஹாபிலை அல்லாஹ் கபூல் செய்தான், காபிலை கபூல் செய்யவில்லை. இந்த பூமியில் பொறாமை பிறந்த இடம் அதுதான். மனித சமுதாயத்தில் பொறாமை துன்யாவில் எங்கே பிறந்துச்சுங்கிறத சொல்கிறேன், ஆகிரத்தில் சொல்லலை. பொறாமைங்கிறது எவ்வளோ பெரிய பாவங்கிறத நீங்கள் விளங்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். வானத்தில் நடந்த முதல் பாவத்திற்கும் பொறாமை தான் காரணம், பூமியில் நடந்த முதல் குற்றத்திற்கும் பொறாமை தான் காரணம். வானத்தில் நடந்த முதல் பாவம் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னான், அப்படி தானே? அதுதானே முதல் பாவம். ஆதமுக்கு என்ன செய்ய மாட்டேன், ஏன்? நான் இவ்வளோ பெரிய இல்மு வாங்கி வச்சுருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயங்களை வச்சுருக்கிறேன், அந்த பொறாமை தானே அதுக்கு. இதுக்கு பேர் என்னது? இந்த ஹசது தானே. அவ்வளோ ஆபத்தானது பெருமக்களே. அது கல்வியை வச்சு வரும், அழகை வச்சு வரும், பணத்தை வச்சு வரும், செல்வாக்கை வச்சு வரும். இது காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் விட பூமியில் முதல்ல பொறாமைன்னு உருவானது சகோதரர்களுக்கு மத்தியில். கண்டிப்பாக எங்கே இருக்குதோ இல்லையோ சகோதரர்களுக்கு மத்தியில் இந்த ஷைத்தான் இருந்தே தீரும். இதை வேறறுத்தே ஆக வேண்டும், இல்லைன்னா பெரிய ஆபத்து. குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அது எங்கே போய் முடிஞ்சிச்சு தெரியுமா? பொறாமை ஆரம்பித்ததற்கு இது காரணம், அது போய் முடிஞ்சது லாக்குத்துல் அன்னக், நான் கொலை செய்வேன்னு சொன்னால் கொலை செஞ்சிட்டான். பொறாமை எங்கே கொண்டு விட்டுச்சு? ஹாபில் என்ன செஞ்சிட்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் காபில் யாரை கொலை செஞ்சிட்டான்? ஹாபிலை கொலை செஞ்சிட்டான். முதல் கொலை, பூமியில் நடந்த முதல் கொலை, பூமியில் நடந்த முதல் தவறு, பூமியில் நடந்த முதல் ஆபத்து. இது அத்தனைக்கும் காரணம் என்ன? ஹசத், பொறாமை. அது அவ்வளோ பெரிய ஆபத்தானது. இன்ஷா அல்லாஹ் அதை நான் நிறைவுல நான் இதை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆபத்தில் இருந்து சிகிச்சை என்னங்கிறத சொல்கிறேன். இதை அப்படி விட்டுட்டேன்னு வைங்க. என்ன பொறாமையினுடைய பெரிய ஆபத்து என்ன தெரியுமா பெருமக்களை? அது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன், நான் பொறாமைக்காரன் உங்களுக்கு தெரியுமா? உங்களை பார்க்குறோம், முகத்தை பார்க்குறோம், உங்கள் உள்ளத்தில் பொறாமை இருக்குன்னு தெரியும். இது உள்ளத்திலேயே ஊடுருவி
நவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஒரு தீன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒப்பிடும்போது எதுக்கு சொன்னாங்க? தீ தீ எப்படி எல்லாத்தையும் கரிச்சிக்கிட்டே போகுமோ அதே மாதிரி அது உள்ளுக்குள்ளேயே இருந்து நீங்கள் செய்கிற தொழுகை, ஜகாத்து, சதக்கா அப்படியே நன்மைகளை பூரா அப்படியே அழிச்சு 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 கரிச்சிடும். நமக்கு தெரியுமா? ஒரு பாவம் செஞ்சால் நமக்கு தெரிஞ்சு என்ன செய்யும்? ஓ, இது அழிஞ்சு போச்சு, நம்ம நன்மையை அழிச்சிட்டோம், வீணாக்கிட்டுன்னு தெரியும். உள்ளேயே இருந்து அழிச்சிட்டுனா என்ன செய்வீங்க? நாளைக்கு போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய், ரப்பே நான் 10 உம்ரா செஞ்சேன், ரப்பே நான் இத்தனை ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறேன், நான் இவ்வளோ சதக்கா கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ தொழுது இருக்கிறேன், இவ்வளோ சக்காத்து கொடுத்துருக்கிறேன், ஒன்றுமே இல்லைன்றுவான் அல்லாஹ். பொறாம சாப்பிட்டுட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்றான். எங்க சில பாவம் இருக்குது, அது பாவமாக தான் இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பாவம் பாவமாக தான் இருக்கும். ஆனால் சில பாவம் தான் நன்மையும் சேர்த்து அழிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் ரொம்ப ஆபத்தான பாவம் இந்த மனநோய். இது இந்த ஹசதுங்கிற பொறாமை அவ்வளோ பெரிய ஆபத்தானது, அவ்வளோ பெரிய ஆபத்து. என்ன செய்யணும் இதுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இந்த ஹசதுக்காக பெரிய பயிற்சி கொடுத்தார்கள். பெரிய பெரிய சஹாபிகள்லாம் இதில் மாட்டினாங்க. சஹாபிகளுக்கு இதுக்கு பயிற்சி தேவைப்பட்டுச்சு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள வரும், இது ஒரே வேலை செய்கிறவங்களுக்கு மத்தியில் வரும், ஒன்றாக படித்து. இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது, ஆலிம்கள் விதிவிலக்கு கிடையாது. பெரிய பெரிய இன்ஜினியர்கள், டாக்டர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏங்க சின்ன பிள்ளைகளில் இருந்து மௌத்தா போகிற வயசானவர் வரைக்கும் இது இருக்குதான் செய்யும். அவ்வளோ பெரிய ஆபத்தான நோய், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் விட்டுட்டோன்னு வைங்க, இதை காலப்போக்கில் சிகிச்சை செய்யாமல் விட்டுட்டோம்னா கேன்சரை விட பெரிய ஆபத்தான நோய். நம்முடைய தீனுக்கு அது பெரிய கேன்சர். அது ஹசது அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுறக்கூடாது. அது வேகமாக அதை தெரிஞ்சு யார் மேலே நம்ம பொறாமப்படுறோமோ, யாரை பொறாமப்படுறோமோ, ஏன்னா அது கொலையில் போய் நிற்கும். கோபத்திற்கு காரணம் அதுதான், கொலைக்கு காரணம் அதுதான், பெருமைக்கு காரணம். இதெல்லாம் எதனால் ஏற்படுது? இந்த பொறாமையின் விளைவாகத்தான் பெருமை வருது, கோபம் வருது, குரோதம் வருது, விரோதம் வருது, பிரிவு வருது, கொலை வருது. எல்லா பாவத்திற்குமான ஜடு வேறு எங்க? இதுதான் வேறு. அந்த வேரை சரியாக பிடிக்கணும். நம்ம வேறு சரியாக பிடிக்கணும். என்னமெல்லாம் செஞ்சால் பொறாமையிலிருந்து நம்ம காப்பாற்றலாம். ஒரு 6-7 வழிகளை இலாஜ் இருக்குது, சிகிச்சை இருக்குது. சிகிச்சையை நான் சொல்கிறேன். நான் அதுக்கு முன்னால் சில சஹாபிகளை நான் சொல்லுவேன். பொறாமையில் இருந்து இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் பொறாமையே இல்லாத ஒரு சமுதாயம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் புகழுதுங்க, ஆச்சரியமாக இருக்குல்ல நமக்கு. பொறாமை இல்லாமல் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? அப்படி ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது. யாரை பார்த்து சொல்கிறான்? மதீனாவினுடைய அன்சாரிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்த ஒரு கூட்டங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவங்க உள்ளத்தில் பொறாமையே கிடையாது. அப்படி இல்லாததுனால தான் மக்காவிலிருந்து வந்த அகதிகளை ஆட்சியில் வச்சு அழகு பார்த்தாங்க. அகதிகளாக தானே வந்தாங்க. மக்காவிலிருந்து வந்தவங்க அகதிகள் தானே. அகதிகளுக்கு வீடு கொடுக்குறாங்க, விவசாயத்தை கொடுக்குறாங்க, வியாபாரத்தை கொடுக்குறாங்க, தங்களுடைய நாட்டை கொடுத்தாங்க ஆட்சி செய்கிறதுக்கு. கொடுப்பாங்களாங்க. வெளியூர்காரன் வந்து உள்ளூரில் ஒருத்தர் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகிறான்னு வைங்க, வியாபாரம் செஞ்சா வேறு யாருமே தேவையில்லை. வேறு யாருமே அவனுக்கு காலை பிடிச்சி இழுத்துட தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டு போனாங்க, அரபிகளுக்கு பணங்காசு எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, அரபிகளுக்கு பண பிரச்சனை கிடையாது, வறுமை பிரச்சனை கிடையாது. வறுமையை பற்றி நான் பயப்படலை. இதோ ஒட்டகம் மேய்க்கிறாங்க பாருங்க, ஆடு மேய்க்கிறாங்க பாருங்க அப்படின்னு கையை காட்டினாங்க. அரபிகள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி சொன்னாங்க, இன்னரு அஷா, இந்த ஆடு மேய்க்கிறவங்கள பாருங்க, காலில் செருப்பு இல்லை, உடுத்துறதுக்கு துணி இல்லை, முழுசா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வயிறு ஒட்டி போய் கிடக்குது. இந்த அரபிகள் தான் ததாவலூன ஃபில் புன்யான், உலகத்திலேயே பெரிய கட்டிடங்களை கட்டுவதில் போட்டி போடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், துணி இல்லாமல் இருக்கிறான், செருப்பு இல்லாமல் இருக்கிறான். ஆனால் உலகத்திலே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கையில் தான் இருக்கும்ட்டாங்க. உலகத்தில் பெரிய கட்டிடம் எங்கெங்கே இருக்குது? யூரோப்பில், அமெரிக்காவில் இருக்குது, துபையிலையும் சவுதிலையும் இருக்குது. பெரிய வெஸ்டர்ன் கல்ச்சரில் வேகமாக போய்கிட்டே இருக்குது.
இந்த பொறாமைங்கிறது தனி வாழ்க்கையிலிருந்து நான் இப்போ சர்வதேச முஸ்லீம் உம்மத்துக்கு வந்திருக்கிறேன். அரபுலகத்தில் என்ன பிரச்சனைங்க? ஒரு பெரிய யூத ஷைத்தானியத்தை கொண்டு வந்து மத்திய கிழக்கில் அரபுலகத்தில் கொண்டு வந்து நடு மத்தியில் கொண்டு வந்து வைக்கிறான். என்ன செஞ்சிச்சு 20 நாடுகள், அரபு நாடுகள் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? 1948 கொண்டு வந்து ஒரு நாட்டை கொண்டு வந்து இஸ்ரேலுன்னு ஒரு ஆக்கிரமிப்பு கள்ள குழந்தையை கொண்டு வந்து உள்ள வைக்கிறான். இன்னைக்கு எவ்வளோ பெரிய தலைவலியா இருக்குது. 50 லட்சம் பேரை ஹிட்லர் கொண்டானா. இவனை ஏதோ கொஞ்சம் பேரை விட்டுட்டு போயிட்டான். அவன் விடும்போதே சொன்னான், நான் எதுக்கு விடுறேன்னா இவன் எவ்வளோ பெரிய ஆபத்தானவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விடுறான், இல்லைனா இவனையும் கொண்டு போயிருப்பேன். கொண்டுட்டு போயிருக்கலாமோ நம்ம நினைக்கிறோம். அவன் அந்த கொஞ்சம் பேர்களை ஏன் விட்டுட்டு போனாங்கிற அளவுக்கு இன்னைக்கு வருத்தப்படுற ஒரு பெரிய சைத்தானியத்தான வேலையை, ஒரு நாடோடி சைத்தானியத்தை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறானுங்க. எவ்வளோ பெரிய வேலையை பண்ணுறானுங்க. இன்னைக்கு ஒரு கோடி பேர் தான் இருப்பான். 1 கோடி பேர் தான் இருப்பான். அவன் மதத்துல எல்லாம் மாற முடியாது. அவன் பிறக்கும் போதே யூதனா பிறக்கணும். அப்படி ஒரு மதத்தை வச்சிருக்கிறான் அவன். யூதன் இருந்துட்டு இன்னைக்கு எவ்வளோ பெரிய வேலைகளை செய்கிறான். அரபுலகத்தை எல்லாம் கைப்பாவை ஆக்கி அமெரிக்காவினுடைய அடிமையாக ஆக்கி என்னங்க நடக்குது? இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எதுவுமே சொல்லாமல்லாம் கிடையாது. கியாமத்து வரைக்கும் இந்த அரபுலகம் எப்படி பயணிக்கும்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லட்டா, ஒரு ஹதீஸை முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஒரு ஹதீஸு இந்த 75 வருஷத்தை படம் போட்டு காட்டிடும். எந்த 75 வருஷம்? ரசூலுல்லாஹ் காலத்து 75 வருஷம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த 75 வருஷம். அரபிகளை பார்த்து சொன்னாங்க, சத்துசாலிஹூனர் ரோம், ரோமான ஈரோப் அமெரிக்கா ஐரோப்பியர்களோடு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போடுவீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவீங்க. எப்போ நடந்துச்சு இது? 1967, 1967 வரலாறு. இஸ்ரேல் ஜெயிக்குது, அரபுலகம் துண்டாடப்படுது. அப்போ அமெரிக்கா ஈரோப்போடு அரபு நாடு போட்ட ஒரு ஒப்பந்தம். இன்றைக்கி வருஷம் என்ன ஆச்சு? 60 வருஷம் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஈரோப்புக்கு பின்னால் நின்று இஸ்லாமிய உலகத்தை அழிக்கிறதுக்கு இவன் தான் முதல்ல காரணமாக இருக்கிறான். அரபுலகத்தில் ஒரு தலைவர் எழுந்து வர விடவே மாட்டான், அரபிகளை விட மாட்டான். அது சதாமா இருந்தாலும் சரி, துருக்கியாக இருந்தாலும் சரி, எகிப்தினுடைய அர்துகானா இருந்தாலும் சரி, எங்கேருந்து எந்த தலைமை வந்தாலும் விட மாட்டான். ஏன்னா பணம் கொழிச்சு கிடக்குது. ஹசத்து தாங்க, பொறாமை தான். இதில் வேற ஒன்றுமே கிடையாது, பொறாமை தான். ஒரு பெரிய பொறாமையினுடைய பின்னணியில் சூழ்ச்சியில் தான் இன்றைக்கி அதை மாட்டிக்கிட்டு. நான் அந்த ஹதீஸை முழுசாக கூட சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அப்படியே ஐரோப்பியனுக்கு பின்னால் அமெரிக்காவை கூட, ரோமுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ரோமுன்னா இன்றைய ஐரோப்பாவும் அமெரிக்காவும் சேர்ந்தது தான் ரோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற வார்த்தையில் அவனோடு நீ ஒப்பந்தம் போட்டுட்டு நீ அவனுக்கு பின்னால் நின்று போர் செய்வ. ஈரானுக்கு எதிராக போர் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவன் ஈராக்கு மேலே ஒரு பெரிய பொருளாதார தடை போடுவான், அதையும் சொன்னாங்க. ஈராக்கு மேலே பொருளாதார தடை போடுவான்னாங்க. தெளிவான வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லும் போது யார சொல்லலாம், அரபிகளா தடை போடுவாங்கன்னு கேட்டாங்க. அஜமி அந்நிய ரோம் வந்து தடை போடுவான்னாங்க. நான் அந்த ஹதீஸுக்குள்ளெல்லாம் போனேன்னா அது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நான் அந்த அப்படி பயணிச்சுட்டு அந்த இந்த ஒரு ஹதீஸ் மட்டுமே நீ சேர்ந்துட்டு என்னமெல்லாம் செய்வங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நீ ரோமர்களோடு சேர்ந்துட்டு, யூரோப்பியனோடு சேர்ந்துட்டு நீ இஸ்லாமிய உம்மத்தை நீ எப்படியெல்லாம் அழிவுக்கு கொண்டு வருவ, இப்படியெல்லாம் போய் நீ ஜெயிச்சு முடிச்சுட்டு கடைசியாக பலஸ்தீனத்தினுடைய போய் நின்று நீ கடைசி இவன் எங்கே போய் நிற்பான் தெரியுமா? பலஸ்தீன மக்களை அழிக்கிறதுக்கு இவன் கூட்டமாக போய் யூரோப்புக்கு பின்னால் போய் நிற்பானா இவன். அந்த நேரத்தில் தான் பலஸ்தீனத்தில் போய் மண்ணில் கால் ஊன்ன உடனே இவன் படையில் இருக்கிற ஒரு அமெரிக்காக்காரன் தன்னுடைய சிலுவையை உயர்த்தி சொல்லுவானா, சலீப், இதுதான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, நீ எல்லாம் சேர்ந்து போய் இங்கே முஸ்லீம் உம்மத்தை நீ அழிச்சிட்டு கடைசியில் அங்கே போய் நிற்ப. அங்கே போய் நிற்கிற பொழுது கடைசியாக ஒருத்தன் சொல்லுவான் கலபஸ் சலீப், இதுதான் ஜெயிச்சிச்சும்பான். உடனே முஸ்லீமில் ஒருத்தனுக்கு கோபம் வந்து அவன் வேகமாக வந்து அவனை கொலை செய்வான். கொலை செஞ்ச உடனே உங்கள் 2 பேருக்கும் யுத்தம் ஆரம்பிக்கும். நீ அவன்கிட்ட இருந்து வெளியே வருவ. வெளியே வந்துட்டு இருக்கும்போதே ரஷ்யாவிலிருந்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்துடுவாங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த ஹதீஸை பிடிச்சி நூல் பிடிச்சி போனாலே இது எங்கே போய் நிற்கும்? அடுத்தடுத்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து 4 பெரிய யுத்தம் நடக்கும். அதில் ஒன்று அல் மல்ஹமத்துல் குபராங்கிற 3வது வேர்ல்டு வார் நடக்குங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஹதீஸில். அது எந்த பூமியில் நடக்கும், எங்கே வச்சு நடக்கும், அந்த இடத்தினுடைய பேர் என்ன, அது சுற்றி நடக்கிற நிகழ்வு அத்தனைக்கும் சிரியா, பலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ், இதை மையப்படுத்தி தான் இந்த யுத்தங்கள். இந்த வரலாறு சொல்கிறது எனக்கு இங்கே நோக்கம் கிடையாது. ஆனாலும் நான் இதை சொல்கிறதுனுடைய காரணம் என்னன்னா,
அரபுலகத்தில் உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை பணம் இல்லைங்கிற பிரச்சனை இல்லை. பணம் வந்துட்ட உடனே ஃபத்து நாஃபி சுஹா சொல்லாம சொன்னாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொறாமையில் நீ அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு உங்களே நீங்கள் அழிவை தேடுவீங்கன்னாங்க. அந்த வார்த்தை இருக்குதா இல்லையா நீங்கள் ஹதீஸில் பாருங்க. கத்தார் மேலே வந்தால் சவுதிக்கார விட மாட்டான். சவுதி நான் என்ன கேட்குறேன், ஒன்றும் இல்லாமல் ஈராக் ஆக்கினா, முஸ்லீம் நாடுகளினுடைய உதவி இல்லாமல் ஈராக் அழிச்சா. இப்போ ஈரான் நடந்துச்சு, ஈராக்கினுடைய வான்வெல்லையை பயன்படுத்தினா, ஜோர்டானுடைய வான்வெல்லையை பயன்படுத்தினா. கொடுத்தது யாரு? முஸ்லீம்களுடைய தயவு இல்லாமல் முஸ்லீம் உம்மத்தை அழிக்க முடியாதுங்க. இவன்லாம் விலை போயிடுவான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அப்படியே போய் இன்னொரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நான் அதை சொல்லிட்டு வர்றேன். சும்ம தகுசூன ஜசீரத்தல் அரப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜசீரத் அரேபிய தீபகற்பத்தில் இருக்கிற அரபு நாடுகள் பூராவும் அதிகாரத்தை இழக்கும், ஆட்சியை இழக்கும். ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாமல் போயிடுவான். அவங்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் யுத்தம் செய்வார்கள் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜசீரத்தில் அரபுக்கு எதிராக முஸ்லீம்கள் யுத்தம் செய்வாங்க. அப்படின்னா முஸ்லீம்கள் யாரு? அரபுலகம் யாரு? யாருங்க அரபுலகம்? யாரு? முஸ்லீம்கள் யாரு? அவன் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவான்னு அர்த்தம். அமெரிக்கா ஐரோப்பாவுடைய கைப்பாவை, இஸ்ரேலினுடைய கைப்பாவை ஆயிடுவான். இன்னைக்கு கொண்டு போய் நீ எங்க வேணாலும் வச்சுக்கோ உன்னுடைய கள்ள குழந்தைய. ஏன் அரபுலகத்துல மத்தியஸ்துல பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு வந்து நீ குடி வச்சு அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொன்று குவிச்சு ஒரு பெரிய சுடுகாடா மாத்திட்டு இருக்கிறான். பலஸ்தீனத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்கிறான். போய் நிவாரணம் தேடுறவங்களை கூட கொலை செய்கிற அளவுக்கு ஈனப்பிறவி உலகத்தில் எவனும் செய்ய மாட்டான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து நிற்கிற பிள்ளைங்களையும் கொண்டு வந்து சாப்பாட்டுக்கு வந்து நிற்கிற இடத்துல வந்து நீ குண்டை போடுற உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமா? ஆனால் இவனுக்கான அழிவு அது தெளிவாக இருக்கிறது. எப்போவுமே அல்லாஹ் பலஸ்தீன மக்களை அல்லாஹ் விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, நம்ம எல்லாம் வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒருத்தனுடைய ஈமான் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் அல்லாஹ் சோதிப்பான். எனக்கும் உங்களுக்கும் ஈமான் அவ்வளோதான். ஆனால் நம்மளோடு ஒப்பிட்டு யாரை பார்க்கக்கூடாது? பலஸ்தீன போராளிகளை பார்க்கக்கூடாது, அந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடாது. நம்ம அவங்களுக்காக துவா செய்கிறோம், அல்லாஹ் அவங்கள பலப்படுத்தணும், அவங்களுடைய எதிரிகளை அழிக்கணும். அதெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்கிறோம், அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம், கையேந்திரம். ஆனால் அந்த பிள்ளைங்களை பற்றி ஒன்று தெரியுமா? இந்தியாவில் இருந்து கேரளாவில் இருந்து ஒரு பெரிய முதர்ரிஸ், பெரிய ஸ்காலர், பெரிய ஹத்தீபு ஜியாரத்து போனார். பலஸ்தீனம் இப்படிலாம் இது பண்ண போகும்போது போகிற வழியில் பலஸ்தீனத்தில் ஒரு பள்ளியில் போய் தொழுகிறார். அவர் ஒரு பள்ளியில் போய் தொழுகிறார். தொழுதுட்டு வெளியே வரும்போது ஒரு 8 வயசு பையனும் வெளியே வந்தான் அவரோட சேர்ந்து. அப்போ அவன்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு இவர். இந்த ஆலிம் சொல்கிறார், நான் பேச்சு கொடுத்தேன், இப்போ எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, பலஸ்தீனை பற்றி விசாரிக்கும் போது உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பையன் சொன்னான், எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்னு சொன்னான். இது நமக்கு வேணா புதுசாக இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அது சாதாரணமான விஷயம். ஏன்னா எல்லா குடும்பத்திலேயுமே சிங்கிள் பேரண்ட் அல்லது பேரண்ட்டே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒருத்தர் இருப்பாங்க அல்லது ரெண்டு பேரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா குண்டு போட்டு கொண்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு குழந்தைகளையும் கொள்றான், பெற்றோர்களையும் கொள்றான். அதனால் ஒரு வீட்டில் முழுசாக அந்த குடும்பத்தில் உறுப்பினர்கள்லாம் இருக்கிற நமக்கெல்லாம் கற்பனை கூட அதை செய்ய முடியாது. காலையில் எழுந்திரிச்சு போவாங்க, மாலையில் முழுசாக பேரண்ட்ஸ் இருப்பாங்களாங்கிறது தெரியாது. அப்படித்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை. அந்த 8 வயசு பையன் வாப்பா இல்லை அம்மா இல்லைன்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், தம்பி நீ எங்கூட இந்தியாவுக்கு வந்துறியாப்பா, உன்னை நான் டாக்டர் ஆக்குறேன், உன்னை பெரிய இன்ஜினியர் ஆக்குறேன், எங்கூட வரியா அப்படின்னு அந்த 8 வயசு பையன்ட்ட நான் கேட்குறேன். அந்த பையன் எங்கிட்ட திருப்பி கேட்டால், உங்களோட இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் டாக்டர் ஆக்குவீங்க, இன்ஜினியர் ஆக்குவீங்க, என்ன ஷஹீத் ஆக்குவீங்களான்னு கேட்குறான் அவன். 8 வயசு பையன் கேட்குறான், என்ன ஷஹீத் ஆக்குவீங்களான்னு கேட்குறான். என்ன ஈமான்ங்க இது? அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய இந்த தீனு உறைஞ்சி போய் கிடக்குதுன்னு பாருங்கள். நானும் நீங்களும் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம்? அந்த பிள்ளைங்க எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க? தங்களுடைய கஃன்களை கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம துனியாவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த பிள்ளைகளினுடைய அந்த போராளிகளினுடைய பலஸ்தீன மக்களினுடைய பிரச்சனையினுடைய அடிப்படையே இந்த அரபிகளினுடைய பொறாமை தாங்க, பணத்தாசை தான். ஒருத்தரை விட ஒருத்தர், அவனை விட நான், இவனை விட நான், இதுக்கு பின்னாலே போயிட்டு இருக்கிறான். நீ கட்டுறியா, நான் கட்டுறேன் பாரு, உன்னை விட உயரமான கட்டுற நான் கட்டுறேன் பாரு, நீ பெரிய அளவில் வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வரியா, நான் சவுதியை வெஸ்டர்ன் கல்ச்சரா மாத்திரம் பாரு, நான் சினிமா தியேட்டரை கொண்டு வரேன், டான்ஸ் கல்ச்சரை கொண்டு வரேன். பொறாமங்கிறனா அவனுடைய பிரச்சனையே இந்த ஹசது தான். இந்த ஹசதுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், இந்த பொறாமைக்கு பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. என் நாட்டினுடைய கரன்சி வேல்யூ
அல்லாஹ் அவ்வளவு கொடுத்துருக்கிறானே, அவ்வளவு கொடுத்துருக்கிறானே. ஆயில், கனிம வளம், நீர் வளம் என்ன இல்லை உங்கள்கிட்ட? ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு பூமியை இன்னைக்கு அமெரிக்காக்காரனும் யூரோப்புக்காரனும் மாற்றி மாற்றி வந்து இந்த பூமி இதில் என்ன இருக்குது, பசுமைங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆயிலை விட்டால் வேறு ஏதாவது இருக்குதா? அரபிகள்கிட்ட ஆயில் கூட இல்லைனா கூட ஆயிலுக்கு கீழே இருக்கிற தங்க சுரங்கங்கள் இருக்குதாம், அது போதுமாம் அவனுக்கு பொருளாதாரத்துக்கு. அல்ல அப்படி வச்சிருக்கிறான், அப்படி வச்சிருக்கிறான். ஹர்முசான் நான் கால்வாயை அடைப்பேன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தானோ இல்லையா? என்ன சொன்னான் ஈரான்? ஈரான் ஒன்னே ஒன்று தான் சொன்னான், நீங்கள் கடந்து செல்லுகிற உங்களுடைய கப்பல்கள் பயணிக்கிற ஹர்முசானுங்கிற அந்த இடத்த நான் அடைச்சிருவேன்னா. உலக வரைபடமே ஜியாலஜி அல்லாஹ் அப்படி அமைச்சிருக்கிறான், புவியியலே எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படி அமைச்சு கொடுத்துருக்கிறான். உலகத்தினுடைய பொருளாதாரங்கிறது இஸ்லாமிய நாடுகளை தழுவித்தான் பொருளாதாரம், வேற ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் கை வச்சான்னா செத்தானுங்க அமெரிக்காவும் ஐரோப்பும் இஸ்ரேலும். இவ்வளவு இருந்தும் எப்படி இவனுங்களாம் சாதிக்க முடியுது? ஏன்னா இவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிடுவான் பொறாமையினால. அதுதான் பிரச்சனை. இதை தீர்வுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் நான் பெரியவனா நீ பெரியவனா, நீ தலைமை ஏற்பியா நான் தலைமை ஏற்பனாங்கிற முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு பாருங்கள். இது பெரிய விஷயம். இது இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வரணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இன்ஷா அல்லாஹ் என் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அஹ்ல பைத்துகளில் உள்ள மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்கன்னாங்க. 7 வருஷம் நீதமான முழு பூமிக்கு ஒரு ஆட்சியை கொடுப்பாருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 வருஷம் எம்ல உல் அர்ல முழு பூமிக்கும் ஆட்சியை கையில் எடுப்பாருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசது இப்போ விடுங்க, சர்வதேச அளவில் உள்ள ஹசது. இப்போ நம்ம ஹசதை பார்ப்போம், இப்போ உள்ள நப்சுக்குள்ளே வருவோம், நமக்குள்ளே வருவோம். இப்போ தஸ்கியத் இது ஒரு சர்வதேச இது குடும்பத்துக்குள்ளே இருக்குது, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்குது. குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பம் இப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமானதை பற்றி குர்ஆன் சொல்லுது சூரா யூசுஃபில். என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள பொறாமை தானே, பொறாமை தானே. பிரிஞ்சுட்டாங்க இல்லையா? எத்தனை வருஷம் பிரிஞ்சாங்க? ஒரு குடும்பமே பிரிஞ்சு போச்சு 20 வருஷம். ஒரு புள்ள மேலே இருக்கிற முஹப்பத்து, அன்பு, கூடுதல், இது மற்ற பிள்ளைங்களுக்கு ஏற்பட்ட பொறாமை கடைசியில் கொண்டு வந்து பிள்ளையை கொண்டு வந்து கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போச்சு. அல்லாஹ் காப்பாற்றிட்டான்னு வைங்க. ஹசத் அவ்வளோ ஆபத்தானது, அவ்வளோ ஆபத்தானது. அது வந்து யூத குணம்ங்கிறான் அல்லாஹ் தாலா. பொறாமை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது யார் குணங்கிறான்? அல்ல யூதனுடைய உலகத்திலேயே என்ன அவனுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு அவனுக்கு தெரியும். அவன் ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவன் அதை ஏற்றுக்கறல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும். யூதனுக்கு தெரியும் நபி இவர் உண்மையான நபி, எப்படி அவன் புள்ளையை அவன் அடையாளம் கண்டுபிடிப்பானோ அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? தான் புள்ள அவனுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அவனுக்கு அடையாளம் தெரியுமா? ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கான்? ஏன்னா இப்படி ஒரு நபி வருவாருன்னு அவனுக்கு தெரியும், ஆனால் யூத பரம்பரையில் வருவாருன்னு அவன் நினைச்சான், அரபு பரம்பரையில் வருவாருன்னு அவன் நினைக்கல. என்ன காரணம்? ஹசது தான். அந்த பொறாமை ஹசதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், நஃப்ஸ் உண்டாக்குன இந்த பொறாமையில தான் யூதன் சீரழிஞ்சான். பொறாமை யாரை விட்டு வச்சுச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க ஓப்பனா, எனக்கு கதீஜா நாய் மேலே பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. கதீஜா அம்மா மேலே. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கதீஜா ஏன் கதீஜா ஏன் கதீஜா ஏன் கதீஜா இருந்தால் அப்படி செய்வாங்க, ஏன் கதீஜா இருந்தால் இப்படி செய்வாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தாங்க, கைலூலா தூக்கம் காலையில். திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சாங்க, கதவு தட்டுற சத்தம் கேட்டு முழிச்சாங்க. இது ஏன் கதீஜா கதவு தட்டுற மாதிரி இருக்குது? மனைவி வஃபாத்தாயி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, மனைவி வஃபாத்தாயி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கதீஜா அம்மா ஏன் மனைவி கதீஜா தட்டுற சத்தம் மாதிரியே இருக்குது கதவு தட்டுறது, அதனால் கண்டிப்பாக கதீஜாவுடைய சகோதரி ஹாலாக தான் வந்திருப்பா, நீங்கள் வேணால் கதவு திறந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. கதீஜா அம்மா சொல்கிறாங்க, தான் மனைவி வஃபாத்தா எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, தான் மனைவி தட்டுற கதவுனுடைய சத்தத்தை கூட காதில் இப்படி வாங்கி வச்சிருக்கிறாரு பாருங்கிறாங்க கதீஜா அம்மா. எனக்கு ஒரு தடவை கோபம் வந்துட்டு நான் உடனே சொல்லிட்டேன், என்ன எப்போ பார்த்தாலும் அந்த கிளவியை பற்றியே பேசுறிய அப்படின்ட்டேன். அவங்கள விட சிறந்த மனைவி எல்லாம் அவங்களுக்கு தந்து தானே இருக்கிறான். இது ஹசதில் வந்த வார்த்தை. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசையில் வரும்னு நினைக்கிறேன் இந்த ரிவாயத்து.
வீட்டில் படுத்திருந்தாங்க நடுராத்திரி, பக்கத்தில் கதீஜா அம்மா படுத்திருக்கிறாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது இருட்டில் ராத்திரினா திடீர்னு முழிப்பு வந்துச்சு. யாருக்கு? கதீஜா அம்மாவுக்கு. மனசில் நினச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு மனைவியினுடைய வீட்டுக்கு நம்மளை தூங்க போட்டு வேறு மனைவியினுடைய வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினப்பு வந்துச்சான். நினச்ச உடனே அப்படியே கையை வச்சு அப்படியே தொலாவுனாங்க. அப்படியே இருட்டில் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் படுத்திருக்காங்களா பார்த்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை அவங்க முகம் மேலே ஆயிஷா அம்மாவுடைய கை பட்டுடுச்சு, முகத்தில் பட்டுடுச்சு தூக்கத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சிட்டாங்க. முழிச்ச உடனே கேட்டாங்க, என்ன ஆயிஷா, ஜாக்கி ஷைத்தானுக்கி, உன் ஷைத்தான் உங்கள்கிட்ட வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உன் ஷைத்தான் உங்கள்கிட்ட வந்துட்டானா? ஆயிஷா அம்மா உடனே பதில் கொடுத்தாங்க, அமாலக்க ஷைத்தான், எங்கிட்ட மட்டும்தான் ஷைத்தான் இருக்கானா, உங்கள்கிட்ட ஷைத்தான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யாரை பார்த்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம மனைவி நம்மளை அப்படி சொன்னால் குடும்பம் ரெண்டாயிடும். ஷைத்தான்னு சொல்லி பார்க்கணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம் ஆயிஷா, எங்கிட்டையும் ஷைத்தான் உண்டு, என் ஷைத்தான் முஸ்லீம் ஷைத்தான் தான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு கட்டுப்பட்ட ஷைத்தான், முஸ்லீம்னா கட்டுப்பட்டவன்னு அர்த்தம். என் ஷைத்தான் எனக்கு கட்டுப்பட்ட ஷைத்தான், என்னை மீறி ஒன்றும் செய்ய மாட்டான். இது ஹசதுனுடைய வெளிப்பாடு. இது ஹசது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கதீஜா அம்மாவை பற்றி சொன்ன உடனே ஏன் கதீஜா, ஏன் கதீஜா, ஏன் கதீஜா, கதீஜாவோட சிறந்த மனைவி அல்லாஹ் எனக்கு தரல. ஆயிஷா, கதீஜாவோட சிறந்த மனைவி அல்லாஹ் எனக்கு தரலன்ட்டாங்க. ஏன்? உலகமே என்ன பொய்யன் கையை நீட்டி சொன்னப்போ என் கதீஜா தான் நீங்கள் உண்மையாளர்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க. உலகமே என்னை பார்த்து பொய்யர் தானே சொல்லுச்சு, என் கதீஜா இல்லை சத்தக்த யாரை சொன்னீங்க, உண்மையை சொல்கிறீங்கன்னு சொன்னது என் கதீஜா தான். உலகமே என்னை ஒதுக்குச்சு, எனக்காக தன் சொத்தை பூரம் கொடுத்தது, என் தீனுக்காக அழிச்சது என் கதீஜா தான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் தீனுக்காக. அதெல்லாம் விட மேலாக அல்லாஹ் என் கதீஜா வழியாத்தான் அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துருக்குறான். என் கதீஜா வழியாத்தான் அல்லாஹ் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தான், மக்களை கொடுத்தான். விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஹசது. நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த ஹசதுங்கிற பொறாமைங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரியான மனைவிமார்கள் மத்தியில், பல மனைவி இருந்தால் சொல்கிறேன்னா, பல மனைவிமார்கள் இருந்தால் வரலாம், மக்களுக்கு மத்தியில் ஹசது வரும். வாப்பாட்ட நம்மளை விட அதிகமாக பாசத்தை வாங்கணுங்கிற அசது வரும். ஒரே வேலை செஞ்சுறவங்க மத்தியில் வரணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நான் இதை விவரிக்க விரும்பலை, டைம் நெருக்கடி ஆகுது. எனவே என்ன செய்யணும்னா, இதில் இருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு 5-6 வழியை குர்ஆன் சொல்லித்தது, ஹதீஸ் சொல்லித்தருது. முதல் விஷயம் என்னென்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு பொறாமை வருதுன்னு சொன்னால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, இப்படி சொல்லுங்கிறான் அல்லாஹ் தஆலா. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் கஹ்ஃப்ல ஒருத்தருடைய இது பொறாமை நம்ம மனசில் வருது, அது இயற்கை தான், அது தப்பு இல்லை. அது ஷைத்தான் அந்த இது உண்டாக்கிட்டே இருப்பான் நஃப்ஸில். அப்படி வளர்ச்சியை பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சிகிச்சைக்கான பலனை சொல்லி தரும்போது நீங்கள் கவனமாக கேட்க வேண்டிய விஷயம். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாங்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது சொன்னாங்க, அடுத்து ஒருத்தர் மேலே உங்களுக்கு பொறாமை வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க தெரியுமா, அவருக்காக துவா செய்யுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மனசு வரணுமா இல்லையா, அவருக்காக துவா செய்யுங்க, பொறாமை போயிடுங்கிறாங்க. 3வது சொன்னாங்க, நான் இது எல்லாமே நீட்டமாக விளக்கமாக சொல்லணும், நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். 3வது சொன்னாங்க, அவர்கிட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா நீ போய் முதல்ல போய் வாழ்த்து சொல்லுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ போய் ஆறுதல் சொல்லுங்கிறாங்க. அவருக்கு அன்பளிப்புகளை கொடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பொறாமை நீங்கிறதுக்கான வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுங்க அதிகமாங்கிற. ஏன்னா அது ஷைத்தானால் உருவாகிறது தான் பொறாமை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதிகமாக ஓதுங்கிறாங்க. உங்களுடைய வளமான வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் கூடுமான வரைக்கும் மறைச்சு வைங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பையன் தெரியுமா, என் பையன் 2 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறான், நம்மளே என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் சொல்லக்கூடாது, அவசியம் இல்லாமல் நினச்சக்கூடாது. என் பையனுக்கு அந்த இங்கே வேலை கிடச்சிச்சு, அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு, அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், நான் ஊடு இப்படி கட்டியிருக்கிறேன், அதை கட்டியிருக்கேன். தயவு செய்து சொல்லாதீங்க பெருமக்களை, தேவையில்லாமல் சொல்லாதீங்க. இதெல்லாம் பொறாமைக்கான. இஸ்தஈனு பிகலாய் ஹவாயிஜிக்கும் பிகித்மான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை கொஞ்சம் மறைச்சு வைங்கன்னாங்க ஸல்லல்லாஹு. மறைச்சு வச்சா பொறாமையிலிருந்து பாதுகாக்கப்படலாம். பொறாமையிலிருந்து பாதுகாக்கப்படலாம். பொறாமைக்கான சிகிச்சை எல்லாவற்றுக்கும் மேலே குலோது பெரப்பில் ஃபலக் குலோது பெரப் இருக்கு இல்லையா, 2 சூறாவும். அதில் முதல் சூறா இறக்கப்பட்டதே பொறாமைக்காண்டியதை இறக்கப்பட்டுச்சு. ஒமின் ஷர்ரி ஹாசிதின், பொறாமைக்காரனுடைய பொறாமையின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுறேங்கிறது தான் உள்ள அந்த ஆயத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹசதிலிருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரியான நிறைய பயிற்சிகளை, நான் அவ்வளோ ஒரு ஆபத்தான விஷயம் பெருமக்கள்.
ஹசதிலிருந்து பாதுகாக்கப்படணும். அது பெரிய அளவில் நம்மளை கொண்டு போய் பெரிய குழியில் கொண்டு போய் தள்ளிடும், பெரிய நெருக்கடியில் கொண்டு போய் தள்ளிடும். எனவே இது போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இலாஜுகளை, பயிற்சிகளை நம்முடைய கையில் எடுத்து தேவைப்படுகிற பொழுது மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 10 பிள்ளைகளை எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு அல்லாஹ் 10 ஆம்பளை பிள்ளையை தந்திருக்கிறான், நீங்கள் 10 பேரும் சேர்ந்து ஒரேடியாக ஊருக்குள்ளே நுழையக்கூடாது. உதுகுலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா, நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க, வேற வேற கேட்டு வழியாக போங்கங்கிறாங்க. ஏன், எதுக்காண்டி எப்படி சொல்கிறாங்க? 10 பேர் ஒரே பொண்ணு, 10 ஆம்பளை பிள்ளைங்க பாருங்க, யாக்கூப் நபி பிள்ளை, அப்படி இதெல்லாம் ஹசதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ பொறாமைக்கான காரணங்களை, வழிகளை நீங்களே ஏற்படுத்தாதீங்க, அதை மறைங்க. இது போன்ற விஷயங்களின் வழியாக பொறாமை இந்த சமுதாயத்திலிருந்து வேறறுக்கப்படணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கி, மன அழுத்தமாக்கி, நம்மளை நோயாளியாக்கி, யார் பொறாமப்படுறாங்களோ ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ யார் மேலே பொறாமப்படுறியோ அவருக்கு வளர்ச்சியை கொடுத்துட்டு உனக்கு நோயை கொடுப்பேன்ட்டான் அல்லாஹ். நம்ம நோயாளி ஆகிட்டே இருக்க வேண்டியதான். அவன் ஒரு காலத்தில் அவன் குறைவான், அந்த வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும். அப்போ நஷ்டம் யாருக்கு? கண்டிப்பாக அதிலேருந்து நம்ம வெளியே வந்து தான் ஆகணும். வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ்க்க முடியும். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குணம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் நமக்கு எவ்வளோ தந்தாலும் தந்த நியாமத்து நமக்கு பெருசாகவே தெரியாது. நம்ம 2 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சு வாகனம் வச்சுருந்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்க பெருசாக தெரியாது. அவன் வச்சிருக்கிற ஒரு 50,000 ரூபா சொத்து நமக்கு பெருசாக தெரியும். ஷைத்தான் அப்படி கொண்டு வந்து காட்டிடும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என்னென்ன விஷயங்களை கேட்டோமோ பேசினோமோ அனைத்தை விட்டும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தீய பொறாமை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிற அந்த நல்ல பயிற்சிகளை வழிநடத்த நம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தாரைன் என துஆவின்